சொல்லிட்டு தான் போனேன். கர்த்தர் ஒரு 1.5 லட்ச ரூபா பக்கம் கர்த்தர் எனக்கு கடன் அடைக்க உதவி பண்ணாருன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதே நாளில் என் வீட்டுக்காரர் அந்த அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போனவர் தான். கரெக்டாக 2 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாரு, நான் இந்த மாதிரி தங்கி வேலை செஞ்சுருக்கிறேன், வரும்போதும் உனக்கு பணத்தோடு தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி பரவாயில்ல, தங்கி வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி நானும் திருப்தியாக இருந்தேன். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். கடந்த பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படி நம்ம சமாளிக்க போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு பைசா கூட வைக்காம எல்லாத்தையுமே கடன் அப்படியே முடிச்சுட்டனால கையில் வருமானம் வெள்ளிக்கிழமை காலைல வரைக்கும் என் வீட்டுக்கு நல்லா பேசுகிறார். என்கிட்ட நான் வந்துடுவேன், சனிக்கிழமை கண்டிப்பாக வந்துடுவேன், பணத்தை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்லாம் சொன்னார். நானும் பரவாயில்ல இப்படி வேலை செய்வார், ஒரு சொல்லி வேலை செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் சுவிட்ச் ஆஃப் சரி இது பண்ணும்போதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் ரொம்பவுமே மனசு உடஞ்சிட்டேன். நம்ம சம்பளம் வந்தால் இப்படியே கொடுக்குறதே போயிடுமே, என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையில் இருக்கும்போது கர்த்தர் வந்து ஒரே வார்த்தை அவங்க மூலமாக ஃபோன் பண்ணுமா அப்படின்னாங்க. நான் ஃபோன் பண்ணேன். சிஸ்டர் ஆனால் முகம் சுழிக்காம எனக்கு அந்த டைமில் அப்படிலாம் ப்ரேயர் கொடுப்பாங்கன்னாங்க. அவங்க என் கூட பேசினாங்க. சிஸ்டர் பயப்படாதீங்க, உங்கள் வீட்டுக்காரர் கண்டிப்பாக வந்துடுவார், ஏதோ நீங்கள் பணம் கேட்பீங்கிறதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கலாம், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது, தைரியமாக இருக்குன்னு சொன்னாங்க. சரிட்டு போய் வீட்டில் போய் அப்புறம் எங்கள் அம்மா என் தங்கச்சி அவங்க அதே மாதிரி தான் சொன்னாங்க, தைரியமாக இது என்ன பண்ணுறது அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி இருக்கும். சிஸ்டர் அப்போ தான் என்ன பேசுகிறாங்க. அவங்களாவே ஃபோன் பண்ணி தைரியமாக இருக்க சிஸ்டர், அப்படிலாம் கடன் வாங்கக்கூடாது அதோட ஆலோசனையெல்லாம் சொல்லிட்டு அவனுடைய வார்த்தையை சொல்லி என்ன சொன்னாங்கன்னா, வெட்டாந்தரை நீரூற்றா மாறும் ஒரு வார்த்தை மட்டும் உங்கள் வீட்டுக்கார அர்த்தமாக நினைக்காதீங்க. அந்த வெட்டாந்தரையும் ஆண்டவரால் நீரூற்றா மாற்ற முடியும். நீங்கள் வந்து விசுவாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தை அப்படியே நான் பிடிச்சிட்டேன். அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது கொஞ்ச நேரம் கண்ணீர் இருந்து ஜெபம் பண்ணி முடிக்கும் போதே வெட்டாந்தரை நீரூற்றா மாறும், வெட்டாந்தரை நீரூற்றா மாறும் இப்படி ஒரு 3 முறை தான் நான் சொல்லியிருப்பேன். அவளோட சவுண்டு கேட்டுச்சு எனக்கு. அப்பவே நினைச்சேன் அவர் வந்துட்டாரு அப்படின்னு. வந்தவரே ஆனால் சும்மா வரல. கர்த்தர் ரொம்ப நல்லவர், கிருபை என்று இந்த வார்த்தை தான் தைக்கவே இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருந்தேன். கர்த்தர் நல்லவர் கிருபை என்பது, கர்த்தர் நல்லவர் கிருபை என்று சொல்லிட்டே தான் தைச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அவர் வரும்போது அவர் சொன்ன மாதிரியே 4000 ரூபாய் அமௌண்டோட பிள்ளைங்களை ஒருபோது அவர் வெட்கப்பட்டு போகிறதுக்கு அவர் விடுறதில்லை. கர்த்தர் ரொம்ப நல்லவரான காலம் நான் எதிர்பார்த்தேன். அவர் கண்டிப்பாக ஆலயத்துக்கு வருவார், நாங்கள் 2 பேரும் சேர்த்து வரணும்னு எதிர்பார்த்தேன். அவர் அந்த வார்த்தையை நான் அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன். நானும் ஆலயத்துக்கு வரணும், அவர் சீக்கிரத்தில் சொல்லணும், நாங்கள் குடும்பமாக ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இந்த கடனெல்லாம் ஒரு ஆண்டவருக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. நான் இப்போ அதை நம்புகிறேன். ஏன்னா ஆண்டவர் எல்லாம் வச்சு மாற்ற வல்லவர். ஆனால் நம்ம குடும்பமாக வந்து நாங்கள் எப்படி ஆரம்பத்தில் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணுமோ, ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருக்கணும். கர்த்தருக்கு அதே மாதிரி நாங்கள் மறுபடியும் எழுதணும். குடும்பமாக கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்துட்டு ராஜ்யத்துக்காக ஏதாவது செஞ்சு நாங்கள் ஆண்டுடைய பகுதியில் போகணுங்கிற ஒரு விருப்பம் மட்டும்தான். வேறு எதுவுமே பூமியில் நிரந்தரலைங்கிறத நல்லா ஆண்டவர் புரிய வச்சுருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகுங்க. எங்களுக்காக என்னன்னா, நான் எத்தனையோ சபைக்கு போயிருக்கேன். நான் சொல்ல உண்மையாகவே ஓடி உழைச்சிருக்கிறேன். நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன். ஆலயத்திலிருந்து நான் டைம் பார்க்கலாங்க. அவ்வளோ நேரத்தையே போய் கூட்டுறதுலேருந்து பாய் போடுறதுலேருந்து நிறைய வேலைகளை கர்த்தருடைய நாமத்துக்காக செஞ்சுருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்ன மறக்கல. சபை மறந்தது, சபை ஜனங்கள் மறந்தாங்க, ஊழியக்காரர்கள் மறந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த நிலைமையில என்னை மறக்கலை. இந்த சின்ன சபையாக இருந்தாலும் அன்போட கரிசனையோட இன்னைக்கு யார் அந்த நேரத்தில் ஜெபிக்கிறாங்க. என்னைக்குன்னா ஒரு நேரம் ஜெபிச்சா விட்டுறாங்க. எவ்வளோ பிரச்சனையை சொல்லணும்னா அவங்களுக்கு ஆத்மாக்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆத்மாவை பற்றி தெரியறது. ஆனாலும் அவங்க நம்ம ஒவ்வொரு ஆத்மாவுக்காக அவங்க ரொம்ப பிரயாசப்படுறாங்க. கண்டிப்பாக சபையை ஆசைப்படுவாரு. அநேக மாதிரி உடச்சு போன உணர்வை கண்டிப்பாக ஆண்டவர் உருவாக்கி இருக்குவான்னு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அதை கர்த்தர் நிச்சயமா இருக்கிறாரு. அவங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்குமே எங்க வாழ்க்கையில அற்புதங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு. வருகிற நாட்கள் இந்த மாதிரி உடச்சு போன ஆண்டவருக்கு கொடுக்கிறது நம்ம சபையில வேற எதையுமே எதிர்பார்க்கறது இல்லைங்களா? அன்பான வார்த்தை, ஆறுதலான வார்த்தை,
அதுக்காக அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துற கர்த்தர் கொடுத்த இப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக கர்த்தருக்கே நாமத்துக்கே மகிமை பண்ணுறதா. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். கர்த்தர் நமது என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சீக்கிரமாய் வருகிறேன். போதும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு சோதனைக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை ஆராய்ந்து மகிமைப்படுத்த கைமுக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த வார்த்தைக்காய் நமக்கு நன்றி. இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் எங்களோட பேசும், நீ பலப்படுத்தும். அடித்து மூடி கொடுத்து நீ வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மீண்டுமாக வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சீக்கிரமாய் வருகிறேன். யார் சொன்னது சீக்கிரமாய் வருகிறேன்? ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதற்காக சீக்கிரமா வாங்க சொன்னாரு. வீடுகள் கொடுக்குவா இல்ல கணக்கு இல்ல புள்ள பசங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. இதற்காக சீக்கிரமா வாங்க சொன்னார். தம்முடைய ஜனங்களை கூட்டி சேரும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதி செலுத்த கடவுள் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. போதும். இதற்காக சீக்கிரமா வரணும்னு சொல்றாரு. ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் வந்தது. கல்யாணம் வந்தது. அவர் சீக்கிரமாய் வருகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். யார் அவருடைய மனைவி? சபை. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். ஆமென். தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆயத்தப்படுத்தினா சொன்ன உடனே இதோ சீக்கிரமா வருதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவரோட மனைவி சபையை நீங்க நான் தான் அவரோட மனைவி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியா? அப்படிதான் அவரோட மனைவி. எப்படிங்கிறது எப்படின்னா அப்படிதான் நமக்கு நிச்சயமான ஹல்லேலூயா சொல்றான். ஹல்லேலூயா. நிச்சயமான ஹல்லேலூயா. 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 எப்ப நிச்சயம் பண்ணோம்? ஞானஸ்நானம். எங்க நிச்சயமானதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. எங்க நிச்சயமான டேட்டே தெரிய மாட்டேங்குது. நாங்க எப்ப போய் ஞானஸ்நானம் டேட் அப்படியா? நம்ம கத்திரக்குள்ள எப்போ ஞானஸ்நானம் உடன்படிக்கை செய்யறோமோ அப்பவே நிச்சயம் பண்ணியாச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எபிரேய மொழியில இந்த நிச்சயத்துக்கு பேரு அருஷா. என்னங்க? அருஷா. அருஷா முடிஞ்சது. திருமணத்துக்கு வெயிட்டிங். ஆமென். நிசுசி. திருமணத்துக்கு நிசுசிங்க வெயிட் பண்ணிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எப்போ ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரோட இயேசு கிறிஸ்துவோட உடன்படிக்கை பண்ணணுமோ அப்பவே நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணி விட்டது. ஹல்லேலூயா. எதுக்கு வெயிட்டிங் இருக்கணும்? நிச்சயம் அடுத்து என்னங்க? கல்யாணம். திருமணம், மேரேஜ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த திருமணத்துக்காக தான் தன் மனைவி ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. தன் மனைவி ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நல்லா தெரியும், கல்யாணம் எப்படின்னு தெரியும். ஹல்லேலூயா. யார் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துருப்பா? மாப்பிள்ளை போகணுங்களா? பயந்து போனதே இல்லையா? மாப்பிள்ளை எங்க இருந்தாரு? என்ன இருப்பாங்க? மனங்கள் இருப்பாங்க. 7 முதல் 7:45 வரை முகூர்த்தம் அப்படிமா கரெக்டா 7:45. அது 7:40க்கு ஐந்து சொல்லுவாரு. டைம் ஆடுதோ?
ஹalleluya. மாப்பிள்ளை வீட்டிங் எல்லா வீட்டிங் பொண்ணு வரவே வராது, சத்தம் போடுவாங்க, சீக்கிரம் கூட்டிக்கலாம் கூட்டிட்டு. ஆனா பொண்ணு மேக்கப் காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உண்மைதானே? 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் மேக்கப்லேயே போயிட்டு இருக்கும். எதுக்கு அவங்க மேக்கப், எதுக்கு அவங்க இது முக்கியத்துவம்? ஒரு பெண்ணுக்கு மணமாலை பார்க்கிறோம், தன் மாப்பிள்ளைக்கு முன்பாக நிற்கிறதுக்கு ஆயத்தம் பண்ணி எல்லோருக்கும் முன்பாக காமிக்கிறதுக்கு ஆயத்தம் பண்றதுக்காக அந்த மேக்கப் ரொம்ப முக்கியமா இருக்குது. அந்த மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். இதற்காக தன் மணவானுக்கு அடுத்தது உடன்படிக்கைக்கு நிச்சயதார்த்தம் முடிச்சு மணத்துக்கு போவதற்காக தன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. இந்த மணவாட்டி அந்த கல்யாண நேரத்தில் மட்டும்தான் ஆயத்தமாக முடியும். உண்மைதானே? இல்லை காலையில் வைக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம் இல்லை. அப்போ காலையில் முகூர்த்தப்ப தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆயத்தமாகுவாங்க. ஆனா நம்முடைய மணவாளன் திருமணத்துக்கு எப்பவும் ஆயத்தமாக இல்லையா? நம்முடைய மணவாளன் எப்படி இருக்கணும்? எப்பவும் ஆயத்தமா இருக்கணும். அதுல மேக்கப்ல இருந்தா பிரதர் சொல்லிட்டாரு, பாஸ்டர் சொல்லிட்டாரு, நீ போய் மேக்கப் பொருளா வாங்கி 20 hours நல்ல பிளீச்சிங் ஆகி இந்த மஸ்கரா அது போட்டு இருக்கணும். அப்படியா? தன்னை ஆயத்தப்படுத்தினால் கர்த்தர் வருக சமீபமா இருக்குது. அதனால சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமா வரேன். அவர் சீக்கிரமா வரணும்னா நம்ம எப்ப இருக்கணும்? ஆயத்தம் பண்ணிட்டே இருக்கணும். எப்போ வேணா வரலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது, போட வரலாம், அப்படியே எல்லாம் போயிடலாம். ஆமென். நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தொல்லையும் கிடையாது. இடம் அப்படியே ஆலிஸ்லாரு பாஸ்டர் ஏற்கான புது வீடு கட்டி என்ன பண்ண உதேசம் பண்ண புது வீடு ஏற்கான புது வீடு கட்டினேன். சில கார் வாங்கி கார் வாங்கி வச்சிருக்காரு, யார் எடுத்து போறது? எடுத்துட்டு போக கூட மனவாளுக்கு என்ன வரிசை எடுத்துட்டு போங்க. அப்படியா? அப்படி இல்லை. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினார். ஹalleluya. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினார். ஹalleluya. எங்கே சொல்றீங்க? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக்கி கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் யாருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க? கிறிஸ்து என்னும் ஒரே நம்ம யாரு? எல்லாரும் கன்னிகள். அப்போ மணவாளன் இயேசு கிறிஸ்து ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட நிச்சயம் பண்ணப்பட்ட நம்ம யாரு? எல்லாரும் நிச்சயமானப்பட்டவர்கள். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நிச்சயமானப்பட்டவர்கள். ஹalleluya. யோவான் 14 அதிகாரம் அதனுடைய 2-3 வசனம். யோவான் 14 அதிகாரம் அதனுடைய 2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் மறுபடியும் வந்துதான் வெளிப்பட்டு சொல்றாரு, சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்றாரு. அவர் மறுபடியும் வரப்போறாரு. அவர் இருக்கிற இடத்துல நாம் சேர்த்துக் கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாளன் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம சேர்த்துக் கொள்ள போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறோம் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதர்
திருமணம் பண்ணதுக்கு முன்பாக ஒரு மனமான ஒரு புருஷன் தனக்காக ஒரு வீட்டை கட்டி ஆகணும். வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் தான் தன் மனைவியோட வீட்டுக்கு போவாங்க. யாரு? யூதர் குலத்தவர். இயேசு கிறிஸ்து யாரு? ஒரு யூதர். அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறார். எங்க போகிறாரு? சண்டிகர் பரலோகம் போகிறார். ஆமென். ஆமென். வீட்டுல இங்கே இருக்கு பரலோகத்தை பரலோகத்தில் நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த பின்பு நம்ம கூட்டிட்டு போறோம். ஆமென். ஹalleluya. யோசிக்கலாம் 2000 வருஷத்துக்கு போய் உண்மை இருக்கிறது எனக்காக இங்க இருக்கிற பில்டிங் என்ன பில்டிங் 6 வருஷம் இருக்கு 2000 வருஷம் உண்மை இருக்கிறது. ஹalleluya. அதை பிள்ளைங்க புரிஞ்சுங்க. ஆமென். மனைவி என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தமா மனைவி இருக்கணும். ஆமென். ஹalleluya. மனைவி ஆயத்தமா இருக்கணும். ஆமென். மத்தேயு 1ஆம் அதிகாரம் அதுல 18 19. மத்தேயு 1ஆம் அதிகாரம் அதுல 18 19. பக்கம் வாசிக்கலாமே. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியா யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாய் என்று காணப்பட்டது. அடுத்தது அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். ஹalleluya. 16 வசனத்துல சொல்கிறது யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன? நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். ஹalleluya. யோசேப்புக்கு நிச்சயம் முடிஞ்சது. நிச்சயம் பண்ணி ஒரே வருஷம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இல்ல, நிச்சயமானதுக்கு அப்புறம் 1 வருஷம் வெயிட் பண்ணணும். இந்த கலாச்சாரத்தை ஒரு பொண்ணு ஆணும் நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா உடனே கல்யாணம் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணணும்? 1 வருஷம் வெயிட் பண்ணணும். அந்த 1 வருஷம் வெயிட் பண்ணதில்ல மரியாள் கர்ப்பவதியானாள். ஹalleluya. மரியாள் கர்ப்பவதியானாள். யூத கலாச்சாரப்படி 1 வருஷத்துக்குள்ள அந்த பேர் நியமிக்கப்பட்ட காரியங்கள் செய்யும் போது அந்த பெண்ணை தள்ளி விடுவதற்கு அதிகாரம் உண்டு மணவாளனுக்கு. ஏன்னா பொண்ணு எப்படிப்பட்ட ஆளு இல்லை, உண்மை இல்லை. மணவாளனுக்கு உண்மை இல்லை. அந்த 1 வருஷத்துல மணவாட்டி உண்மை இல்லைன்னு தெரிஞ்சா அந்த மணமகன் அந்த கல்யாணத்தையும் மகளையும் கேன்சல் பண்ணலாம். ஹalleluya. அந்த முறைப்படிதான் மரியாதை யோசேப்பு என்ன பண்ணாங்க? தள்ளி விட மனதா இருந்தான். டிவோர்ஸ் பண்ணலாம். ஆமென். டிவோர்ஸ் பண்ணலாம். ஹalleluya. அப்போ யோசேப்பு மரியாதை திருமணம் செய்து முன்பாக கர்ப்பவதியாக காணப்பட்டவனே அவன் டிவோர்ஸ் பண்ணி யோசனையா இருந்தான். ரகசியமா இவன் ரகசியமா ஏன் ரகசியமான அவன் நீதியமா இருக்கிறான். தாமரை மாதிரி இல்லாம எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லி அவமானப்படுத்த மனதில்லாம ரகசியமா என்ன டிவோர்ஸ் பண்ண. ஹalleluya. நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து ரகசியமா நாம் என்ன சொல்றோம்? டிவோர்ஸ் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? அப்படியா? அவரோட வருகை நம்ம எடுத்துக்கூட போகாவிட்டா அது டிவோர்ஸ். சீக்கிரமா வருகிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். சீக்கிரமா வந்தவங்க நம்ம அவரோட போயிடணும். அது எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவரோட நம்ம சேர்த்துக்கொள்ள சொன்னார்ல, நான் மீண்டுமாய் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். அப்படி மீண்டுமா அவர் பூமியை வந்து நம்மளை சேர்த்துக் கொள்ளாவிட்டால் அதுதான் டிவோர்ஸ். நம்மளை கைவிட்டு விடுவார். ஹalleluya. நம்மளை கைவிட்டு விடுவார். ஒரு பெண்ணு ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டதற்கு எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்க. இப்போ கொஞ்சம் ஆழம் பார்ப்போம். ஆமென். பிரேஸ் சார் இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா
பொங்கல் வஸ்திரத்தின் பொங்கல் அப்படிப்பட்டதான இன்னொரு ஜெப போர்வை. அல்லேலூயா. அந்த போர்வை தான் எடுத்துக்கொண்டு மனமாகவும் தன்னுடைய அறிவார்கள் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்படி அறியும் போது அந்த சாவில பிளட் இருக்கும். என்ன இருக்கும்? பிளட் இருக்கும். அந்த பிளட் எடுத்து வந்து அதிகாரிகள் மறுபடியும் ஒரு கதவு பக்கத்தில் ஆணி வச்சிருப்பாங்க. அந்த ஆணி அடிச்சத அந்த சால்வைய அந்த பிளட் தெரிய மாதிரி போடணும். அப்போது மணவாளோட அப்பா அம்மா எல்லாம் வந்து அந்த சால்வையை பார்ப்பாங்க. ஸோ அந்த சால்வையை பார்க்கும்போது மணவாட்டி உத்தமி உண்மை உள்ளவர் அப்படி என்று எல்லாருக்கும் தெரியும். ஆமென். நல்லா ஆழம் புரியுங்க, புரிஞ்சுக்கணும். அந்த பிளட் இல்லைன்னா அந்த மணவாட்டி உண்மை உள்ளவர் அல்ல. அந்த பிளட் இல்லைன்னா அந்த மணவாட்டி உண்மை இல்லை. உடனே அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் பெண்களை டிவோர்ஸ் பண்ணலாம், பண்ணியாலும் டிவோர்ஸ் பண்ணலாம், பண்ணிடுவாங்க. அதனாலதான் யோசேப்பு நீதிமான இருந்து மரியாதை எல்லாத்துக்கும் முன்னாடி உண்மை இல்லை, இவர் உண்மை இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்த மனதை இல்லாம ரகசியமா என்ன பண்றாங்க? டிவோர்ஸ் யோசனையா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மணவாட்டி உண்மையா இருந்தா எல்லாரும் பார்ப்பாங்க. மணவாட்டி உண்மை இல்லை என்றால் டிவோர்ஸ் பண்ணலாம். உண்மையா இருக்குமா? நம்முடைய மனவாள உண்மையா இருக்குமா? நீதியா இருக்குமா? எத்தனை பாவம் பண்ணிருக்கோம், எத்தனை பொய் சொல்லியிருக்கோம், அவருக்கு முன்பாக எவ்வளவு அசுத்தமான அருவமான காரியங்கள் செய்திருக்கோம். ஆனாலும் கர்த்தர் நீதிமானா இருந்து இயேசு கிறிஸ்து நம்ம மேல இறந்த கிருபையை வைத்து அவருடைய நேரத்த ரத்தத்தை நமக்காக சிந்தி எல்லோருக்கும் முன்பாக நம்மை உண்மையுமாக நம்மை நிறுத்தினார். எல்லோருக்கும் முன்பாக இவன் உத்தமன், இவன் மனைவி ஆண்டவன் ரத்தம் ரத்தத்தை சிந்தி இந்த ரத்தத்தை காமிச்சார். உண்மையுள்ளவர். ஆமென். அல்லேலூயா. இல்லையா? அல்லேலூயா. நம்ம யார் உண்மையுள்ளவங்களா? இல்ல. பரிசுத்தமா இருக்கிறோமா? இல்ல. அவரு முன்பா நிற்கிறோம் பரிசுத்தமா இருக்கிறோமா? இல்ல. எப்படி யோசேப்பு நீதிமான இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாம இருந்தது போல இயேசு கிறிஸ்து நமக்கால் வேறு ரத்தத்தை சிந்தி ஏன் மனைவிக்கால் ரத்தத்தை சிந்திக்கிறேன். தகுதியில நம்மளை தகுதிப்படுத்தல. நெட்டையா குட்டையா அழகமா இல்லையோ உலகத்துல அத்தனை ஜனங்க இருக்கிறாங்க. கட்டணமா இல்லாம ரத்தத்தை சிந்தி ரத்த சிந்தி இவள் என்னுடைய மனவாட்டி. ஆமென். ஆமென். என்னுடைய மனவாட்டி நான் ரத்தத்தை சிந்தின்னு சொல்லி அப்ப நம்ம எப்படிப்பட்ட பசங்க உள்ளவராகவும் எப்படி நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆமென். இப்படிப்பட்ட நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அவர் வரும்போது உண்மையினா யோசேப்பு எப்படி ரகசியமா கேட்கப்பட்டாலோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மளை ரகசியமா கேட்கப்படுவோம். ஆமென். அவர் வருகையில எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அதுக்கு தான் ஆயத்தமா இருக்கும். அதுக்கு தான் சபை இருக்குது. அல்லேலூயா. சபை அதுக்கு தான் சபை எதுக்கு கூடணும்? மனவாளனுக்கு முன்பாக உங்களை எப்படி நம்ம நல்ல மனவாட்டியை ஆயத்தப்படுத்தி வைக்கிறது தான் சபை இருக்குது. அதுக்கு தான் போதை வைத்திருக்காங்க. அதுக்கு தான் ஆலோசனை சொல்றோம். அல்லேலூயா. பியூட்டிஷியன் எல்லாம் மனவாட்டி அலங்காரம் பண்ண முடியுமா? மனவாட்டி போய் அதே அவங்களே எடுத்து தலை செய்து அவங்களே எல்லாம் அடி சட்டம் பண்ண முடியுமா? அப்போ ஒரு அலங்காரம் பண்றதுக்கு ஒரு பியூட்டிஷியன் தேவைப்படுது, ஒரு மேக்கப் மேன் தேவைப்படுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனவாளன் நிற்பதற்கு ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒரு
ஒரு ஆள் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆமென். அவர்தான் நமக்கு பியூட்டிஷன். ஆமென். அவர்தான் நம்ம அலங்காரப்படுத்துறாரு. ஆமென். எதற்கு அலங்காரப்படுத்துறாரு? அது என்ன காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்றாரு? ஹல்லேலூயா. இந்த காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்றாரு. ஆமென். வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை காஸ்டியூம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றா? அலங்காரப்படுத்துறாரு. நம்மளுடைய சரீரத்துக்கு, நம்ம ஆவிக்குரிய சரீரத்துக்கு, சரீரத்துக்கு எல்லாவற்றுக்கும் இருக்குது. ஆமென். இந்த வார்த்தை நம்மளை போஷிக்கிறது, இந்த வார்த்தை நம்மளை அழகுபடுத்துகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இதிலிருந்து தான் நம்ம கர்த்தர் அழகுபடுத்துறார். இதிலிருந்து தான் ஆவி நம்மளை மனவாட்டி கும்பல் நிற்பதற்கு நம்மளை தயார்படுத்துறாரு. வார வருமே. எதுக்கு? மனவான் வார வருமே. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு நிச்சயமா வந்து என்ன பண்றது? ஆயத்தப்படுத்துறாரு. எப்பவும் ஆயத்தமா இருக்கும். இல்லையா? எப்போ வேணா வரலாம். சின்ன வயசுல சொல்லி கொடுக்குறாங்க, வராது இன்னும் வராது, எப்பவும் வருவாரு. திருடன் சொல்லிட்டு வராது. திருடன் சொல்லிட்டு வராங்களா? நான் இந்த வீட்டில் சந்தியா வீட்டில் இந்த டைம்ல நான் திருட போறேன் அப்படின்னு என்ன வாட்ஸ்அப் தகவல் அடிச்சு முடியுமா? அவன் திருடன் நீங்க எப்ப இல்லாம கூட்டிட்டு நீங்கள ஒரு 2 மணி 3 மணிக்கு வந்து ஆடி போறான். நீங்க ஒண்ணு கொடுத்தாரு அவனுக்கு ஏதோ நீ அவன் தான் திருடன் இல்ல பட்டமா வருவானா? 2 மணிக்கு அடிச்சு வந்து சந்தியா வீட்டில் இருக்கானா? அவன் திருடன் போல நான் திருடன் போல வருவேன். எப்போ வேணா வருவேன். எப்பவும் ஆயத்தமா இருக்கணும். அது வருக சமயமா இருக்கு. எல்லா காலங்களும் எல்லாமே எல்லாமே சாதகமா போய் கொண்டிருக்கிறது. எப்போ வேணா வரலாம். ஆமா, எப்போதும் நம்ம அவர்களுடைய சூழ்நிலையே பார்த்துட்டு நம்ம போக முடியாது. நமக்கு மேலான ஒன்று இருக்குது. மேலானது சிந்திக்கணும், மேலானது பார்க்கணும். இல்லையா? அப்போ ஆர்டிகளுடைய கல்யாணம் வந்தது. அவரோட மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார். நம்ம ஆயத்தப்படுத்துறோமா? ஆயத்தப்படுத்தலாமா? இப்போ வந்து ஆயத்தப்படுத்தணுமா? நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? கட்டளை வருகை வந்துருச்சு. இதோ ஈஸ்வரன் போக முடியுமா? போக முடியுமா? ஆயத்தமா இருக்கணுமா? எனக்கு வருதுன்னா அவன் புடிச்சிட்டு அப்படியே வரேன். அந்த மேகத்துங்க ஹல்லேலூயா. அந்த மேகத்துங்க எப்பவும் ஆயத்தமா இருக்கணும். அது வருகிறோமா எடுத்துக்கொள்ள போகணும். ஹல்லேலூயா. அது 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் அதுடைய 3வது வசனம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். என்னையோட கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். எல்லாருக்கும் தெரியும் இந்த அதிகாரம். பொதுவாக புத்தியுள்ள கண்ணி புத்தியில்லாத கண்ணி சொல்றாங்க. ஆமே, நம்ம அந்த காரணம் போகணும். தன் பாத்திரத்தில் என்ன பண்ணலாமா? எண்ணெய் எடுத்து போனாங்க. ஹல்லேலூயா. நமக்கு அந்த காரணம் போகணும்னா நாளைக்கு சாயந்தரம் இல்லை, அதுக்கும் போகணும். ஹல்லேலூயா. அடுத்து படிங்க 5வது வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். ஹல்லேலூயா. புத்தியுள்ள கண்ணி புத்தியில்லாத கண்ணி என்று நம்ம என்ன எடுத்து போனாங்க? மணவாளன் வர தாமதித்த போது தூங்கிட்டாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாரத்தை சொல்லி 2வது வருஷமாச்சு. அவர் வர தாமதமா இருக்காங்க. என்ன பண்ணுறோம்? வரைக்கும் தூங்கிட்டு தான் இருக்கோம். இந்த கண்ணியை போல தூங்கிட்டு தான் இருக்கோம். ஒரு லேட்டாக அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், என்ன செஞ்சுக்கலாம், இப்படி வேணா பண்ணிக்கலாம். வரும்போது என்ன கையாக போது சமாளிச்சுக்கலாம். அம்மா அப்படிங்கிறது தானே அப்படியா? நம்ம மழை வாங்கணும் ஏமாந்துருவாங்க. 2 வீடு தான் போகும்.
அம்மா அம்மா மனவானா ஏமாந்துருவாங்க. என்ன பண்றது? அது படைச்சு உத்தரவாதம் செஞ்சோம். அவர்கிட்ட தோல்வி நடக்காது. அல்லேலூயா. அவர்கிட்ட அந்த பில்டப் சொல்லி நடக்காது. ஆமென். என்ன தசமபாவனா கொடுத்தா சபைக்கு என்ன காணிக்கை கொடுத்தா அவர் எதிர்பார்க்க மாட்டாரு. நீ ஆயுதமா இருக்கியா தான் பார்ப்பாரு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஓடி போனமே விசேஷமே அதெல்லாம் பண்ணணும் ஆண்மை பண்ணோம். அதே சொல்லுவாரு. நீ ஆயுதமா இருக்கியா? மேக்கப் போடுறியா? ஆயுதமா இருக்கியா? படிக்க அந்த மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நம்ம எந்த காரியம் தூங்கி இருக்கிறோம் அப்படின்னு காரியத்துல சிந்திச்சு பாருங்க. மற்றதுக்கெல்லாம் விழிச்சிருக்கிறோம். ஆனா மலவானத்துக்கு போறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? தூங்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சத்தம் உண்டாயிற்று. நடுராத்திரி நாம என்ன பண்ணிருப்போம்? காலையில 7:30 மணிக்கு ஊர்ல சொல்லி மணவாளன் வெயிட் பார்ப்போம். மணவாளன் என்ன ஆகும்? என்ன பண்ணுவோம்? போயிருவோம். அன்னைக்கு பாருங்க மாமா எப்போ வராது? நடுராத்திரி வராது. 2 மணிக்கெல்லாம் 3 மணிக்கு 4 மணிக்கு நடுராத்திரி 12 மணி வரைக்கும் நடுராத்திரி வராது. இதோ மணவாளன் வந்திருக்கார். அவர் எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். அல்லேலூயா. இந்த மிலிட்டரி ராணுவம் பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ரெஸ் எப்பவும் போட்டே இருப்பாங்க. அவன் ஷூ கழட்ட மாட்டாங்க. தூங்க போகும்போது ஷூ தான் போடுவாங்க. இல்லையா? அவங்க ஒர்க்ல இருக்கும்போது ஷூ தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா எப்போ என்னவா நடக்கலாம் இல்லை ஷூவை கழட்டி ட்ரெஸ்லாம் கழட்டி எடுத்து திடீர்னு எதிர்நாட்டுக்கார யாராவது போர் பண்ணாங்க. அப்போ போய் ஷூ சாஸ் கழிக்க முடியுமா? அவங்க போய் சட்டை கழிக்க முடியுமா? இல்லை. அதனால அவங்க எப்பவும் 24 ஹவர்ஸும் அந்த ஷூ போட்டு இருப்பாங்க. தூங்கினாலும் ஷூ போட்டு தூங்குவாங்க. திடீர்னு ஒரு சவுண்ட் ஆஃபாக எதாவது நடந்தனா அப்படியே இருந்துச்சு ஆயத்தமாயிருவாங்க. ஷூ போட்டு ஆயத்தமாயிருவாங்க, ரெடியாயிருவாங்க. அந்த மாதிரி நாம எப்பவும் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படும் சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏழாம் அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். தீவெட்டிகளை ஆயத்தம் தான் முக்கியம். ஆயத்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஆர்டிபிஷியல் கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார். அதே இங்கே அப்படிதான் அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தியிருந்தார்கள். அடுத்தது புத்தியுள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். தீவெட்டிகள் அணைந்து போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எதை குறிக்கிறது? தீவெட்டி நிறைய அர்த்தம் இருக்குது. இங்க எதை பார்க்கணும்னா அவையானவர் அன்பு. தீவெட்டியில் அணைந்து போகிற அன்பு என்ன ஆகுது? கம்மியாச்சு. ஒருத்தர் மேல அன்பா என்ன பண்ணுவோம்? போக்குமே வராது. வருமா? வராதுல முடிய போன சொல்லுவோம். அப்போ தீவெட்டிகள் அணிந்து போயிருந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. அல்லேலூயா. கூட வருகிறாங்க, கடன்லாம் கேட்க முடியாது. நான் கொடுங்க பத்துல நான் போறோம் கேட்க முடியாது.
இல்லையா? இந்த விஷயத்துல மட்டும் யாருக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க ஆயத்தமா இருந்தா அவங்க போலாம், கணவன் மனைவி ஆயத்தமா இருந்தா கணவன் மனைவி போலாம். இல்ல மனைவி ஆயத்தமா இருக்கிறாங்க, கணவன் ஆயத்தமா இருந்தா என் மனைவி ஆயத்தமா நீயே போயிடுவாங்க. அப்படி கிடையாது. இந்த விஷயத்துல மட்டும் தனித்தனிதான். கணவனுக்கும் மணவாளனுக்கும், மனைவி மணவாளனுக்கும் இப்படிதான். இங்க அவங்க நல்ல ஜோபம் நல்ல பேர் படிப்பாங்க, என்ன ரெக்கமெண்ட் பண்ணீங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. கனவு காண வேண்டாம். ஹalleluya. அவங்களுக்கு தான் இந்த முறையில இயேசு கிறிஸ்து பார்த்து என்னன்னா, நீ ஆயத்தமா இருந்தா நீ வரலாம், நீ ஆயத்தம் பண்ணி வரலாம். ஐயோ ஹஸ்பண்ட் இது வந்து என்ன ஆகுது, அப்படி இல்ல. ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, வயல்ல இருப்பாங்க, ஒருத்தர் ஈடுபடுவாங்க. ஆமென். அப்ப ரெண்டு பேரும் ஆயத்தமா இருந்தா ரெண்டு பேரும் போலாம். யாரோ ஒருத்தர் ஆயத்தமா இருந்தா யாரும் தான் போக முடியும். இந்த விஷயத்துல மட்டும் கர்த்தர் காமிச்சாவே மாட்டார். ஹalleluya. சில குருக்களுக்கு நாம் எப்படி நம்புறோம்ல பரலாம் கூட்டிட்டு இருக்கேன், அதெல்லாம் இல்ல. தன்னை ஆயுதப்படுத்தினா அவர் மட்டும் கூட்டிட்டு போவார். ஹalleluya. ஆமென். அடுத்து படிக்க வசனம். புத்தியுள்ளவர்கள் பிரயத்தனமாக அப்படியல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் ஓதாமல் இருந்தபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்ன கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது, நான் ரெண்டுமே பத்தாது, நீங்க போய் வாங்கிக்கோங்க. ஹalleluya. அடுத்தது அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். மணவாளன் வந்துட்டாரு. அடுத்தது ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. ஆயத்தமாய் இருந்தவர்கள் ஆட்டுக்குடைய கல்யாணம் வந்தது, அவரோட மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார். எதுக்கு ஆயத்தப்படுத்தினார்? கல்யாணம். நம்ம நிச்சயப்பட்ட நாள் இருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து மணவாளன் வந்த நாள் வரைக்கும் ஆயத்தமா இருக்கிறோமா? தன் மணவாளனுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இல்லையா? ஆயத்தமா இல்லாதவங்க என்ன வெளியே போயிட்டாங்க. நான் போய் என்ன பண்ணுவேன், அப்ப நான் போய் ஆயத்தமாக போட முடியுமா? முடியாது. ஆயத்தமா இருக்கிறவர்களோ அவர்கள் கல்யாண வீட்டுக்குள் ஹalleluya. அப்படி நாங்கள் எப்படி கூட நாங்கள் ஆயத்தமா இருக்கிறது? நிச்சயம் பண்ணியாச்சு. ஒரு வருஷம் சொல்றீங்க கல்யாணத்துக்கு, நான் ஒரு வருஷம் என்ன பண்றது? கேட்கலாம் கேள்வி. நிச்சயம் பண்ணுறோம், அடுத்த மாசம் கல்யாணம்னா ஓகே. ஒரு வருஷம் என்ன பண்றது? இல்லையா? நிச்சயம் பண்ணப்பட்ட நாளிலே, உடன்படிக்கை பண்ணப்பட்ட நாளிலே மணவாளன் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து போயிருக்காரு. ஹalleluya. கிஃப்ட் கொடுக்கிறார். கிஃப்ட் நமக்கு கொடுக்கிறார். என்ன கிஃப்ட் கொடுக்கிறார்? ரெண்டு கிஃப்ட் கொடுக்கிறார். ஹalleluya. ரெண்டு கிஃப்ட் கொடுக்கிறார். என்ன ஒரு பண்ணுறா கிஃப்ட் என்ன? ரெண்டு கிஃப்ட் கொடுக்கிறார். ஒண்ணு கர்த்தருடைய வேதமான வார்த்தை. ஹalleluya. இந்த வார்த்தை கொடுக்கிறார். ஒரு வருஷத்துக்கு இந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணணுமா? கடைபிடிக்க வேண்டும். இந்த வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். அப்படி என்ன கேட்குறீங்கன்னா, இதுல நம்முடைய மணவாளனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு ஆமென். நம்மளோட மணவாளனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இருக்குது. இந்த ஒரு வருஷத்துக்கு இதை பார்த்து நம்ம படிச்சு மணவாளனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது தெரிஞ்சு அதெல்லாம் பண்ணணுமா? விட்டு விட வேண்டும். பிடிக்காததை விட்டு விட வேண்டும். பிடிச்சதை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எப்படி இருக்கணும் அப்படியாக இருந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. நம்ம
தன்னுடைய நிச்சயமானப்பட்ட மணவாளனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சிக்கன் ஃப்ரை பிடிக்கும். இல்லையா? நிச்சயம் பண்ணியாச்சு. அந்த மாப்பிள்ளைக்கு போன கூட சொல்லல, உங்களுக்கு எது பிடிக்குன்னு பொண்ணு கேட்கும், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சமைக்கிறது அப்படின்னு பொண்ணு கேட்கும். ஒரே கேட்கறது அது மாப்பிள்ளை சொல்றது எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும் சொல்லிடுவாரா? அவ்வளோதான். அந்த நாள்ல இருந்து அந்த பொண்ணு சிக்கன் ஃப்ரை செஞ்சு பழகி எப்படி அன்புள்ள கணவருக்கு இது கொடுத்தா சாப்பிடுவாரு அப்படின்னு நல்லா செஞ்சு பழகிடும். அன்பு என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சா அதனால செய்வீங்களா? இல்ல நீங்க செய்வீங்களா? இல்லையா? ரசம் சாம்பார் வச்சா ரசமா சாம்பார் இருக்குது அப்படியா? போய் சாம்பார் எடுவானே, இந்தாங்க சாம்பார், சாம்பார் தூக்கி பார்ப்பாரு, தண்ணி இருக்குது இல்லையா? இப்போ வித்தியாசமா சொல்றாங்க 2 in 1. சாம்பார் எடுவா 2 in 1. சாம்பார் என்ன 2 in 1? ஆமா, மேல எடுத்தா ரசம், கீழே எடுத்தீங்கன்னா சாம்பார். எப்படிலாம் கொண்டு வராங்க பையன் கேட்குறாங்க, ஒரு சாம்பார் சாம்பார் படிட்டு நல்லா உள்ள இருந்து சாம்பார் பொண்ணுக்கு இந்த ரசம் கீழே மேல என்ன ஒரே 2 அவனுக்கு கீழே இருக்கிற சாம்பார், உனக்கு மேல இருக்கிற ரசம். எப்படி பேசுது ஐடியா வந்துச்சா? ஃபாலோ பண்ணி வைக்கிறேன் அப்படியா? அப்போ தன் மணவாளனுக்கு எது பிடிக்கும்? அன்பு. அன்பு இருந்ததுன்னா என்ன வேணாலும் செய்வாங்க. உண்மைதானே? தன் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்குமா செஞ்சு வச்சா அதை போட்டு பார்த்தா சாப்பிடணும் போடுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. போட போடுவாங்க. அது ஒரு அன்பு. பிடிச்சது செஞ்சது அன்பு. அப்ப மணவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிச்சது என்னன்னு உங்களுக்கு தெரியும். போட்டுருக்கு. அவர் வரும்போது என்ன ஆகும்? அதான் தீவிட்டி என்னது? தீவிட்டி அணிஞ்சிருச்சு, அன்பு குறைஞ்சிருச்சு. புருஷனுக்கு என்ன பிடிக்கும் என்று தெரிஞ்சது செய்யாம போனது பேர் என்ன? அன்பு இல்லை. நான் எப்போ சாப்பிடுவோம் அப்படியா? எப்ப சாப்பிடுவோம்? ரசம் தான் சரி, மோர் தான் சரி, சாப்பிடுவாங்க அப்படியா? அது அன்பு இல்லை. ஆமா, நல்ல மீன் பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாருன்னா நம்ம கடைக்கு போய் மீன் வாங்கி நல்லா செஞ்சு கொடுக்கும் போது அப்படியே என் மனைவி நல்லா சமைப்பா அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. என் மனைவி நல்லா சமைக்கிறா மீன் குழம்பு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு காணிக்கு கீழே இருக்காரு. அவர் சொல்றாரு, எல்லாமே தெரியும். நான் நினைச்சா வீட்டுக்கு போயிருந்தேன், காற்று நல்லா போட்டாங்க, காற்று சூப்பராக இருக்கு. சரி, காற்று நல்லா போடுறாங்க, சாப்பாடு சூப்பராக செரிமிச்சு வெளியே வந்து அன்னைக்கு சாப்பிட சொன்னாங்க. நான் இல்லைங்க டைம் ஆயிடுச்சு, நைட் போவோம் ஆயிடுச்சு, இல்லை கலந்து வரட்டேன். ஒரு 3 நாள் கழிச்சு திரும்ப அவரை சந்திக்கிற சாப்பாடு அதே கேட்குறீங்க. 10 வருஷமான பாடுற பாடு என்ன 2 வருஷமாவா? காற்று நல்லா போடுறாங்க, காற்று நல்லா போடுவாங்க, சாப்பாடு நீ சாப்பிட்டீங்கன்னா என்ன நீ ஜெயிச்சுருக்கீங்கன்னா ஆடா பாவமே இது தெரியாம போச்சு அப்படின்னு. சரி, இவருதான் ஏதோ மனைவிட்ட குறை சொல்றாரு அப்படின்னு பையன் கேட்டா, பையன் சொல்றா பாஞ்சாலே தேவையில்லைங்க அவங்க செஞ்சு சாப்பாடு சாப்பிட்டு 3 பொண்ணுக்கு செத்து போச்சாங்க பாருங்க அப்படின்னு. கூட சார் வீட்டுக்கு சாப்பிட்டீங்களா? இல்லை சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் சாய்ந்து அப்போ அன்பு இருந்ததுன்னா தன் கணவருக்கு என்ன பிடிக்கும் என்று செய்வாங்க. நமக்கு அன்பு இருக்குதா? பம்பு தான் இருக்கு. அன்புக்கு பம்பு இருக்கா? பம்பு தான் இருக்கு. ஆமா, இங்க பூமியில இருக்கிற மனவாளனையும் அன்பு வைக்கிறது இல்லை, நேர இருக்கிற மனவாளனையும் அன்பு வைக்கிறது இல்லை. இல்லையா? தன் கணவனுக்கு என்ன பிடிக்கும் என்று இதுல தெளிவாக போட்டு இந்த 1 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா படித்து நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த ஒன்று கொடுத்திருக்கிறார். ஆமென். அடுத்த ஒன்று கொடுத்திருக்கிறார். எடுத்துக்கொள்வோம். 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். படிக்கலாமே. 19:8
சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே, நீதிகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதும் மணவாட்டின் அணிகளினால் தன்னை சித்தரிக்கிறதும் ஒப்பாக அவர் ரட்சிப்பென்னும் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ஹல்லேலூயா, ஆமென். ரெண்டு கிஃப்ட் கொடுத்திருக்காரு. கிஃப்ட் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. இன்னொரு கிஃப்ட் ரட்சிப்பின் வஸ்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ரட்சிப்பின் வஸ்திரம். பாருங்க, மனைவாட்டி நகைகளினாலே தன்னை சிங்காரித்து கொள்கிறதுக்கு ஒப்பாக அந்த நகைக்கு ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தியிருக்கிறார், நீதி சாவி தரித்திருக்கிறார். எப்போ நீங்க ஞானஸ்தானம் வாங்கி நிச்சயிக்கப்பட்டீங்களோ அப்பே கட்ட ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, மனப்பண்ணைக்கு ட்ரெஸ் கொடுத்தாங்கல்ல, நிச்சயம் புடவைவாங்க அப்படியா? இதுதானே நிச்சயத்துக்கு ஒரு புடவை கொடுப்பாங்க, கல்யாணம் கொடுப்பாங்க. அப்போ நிச்சயத்துக்கு புடவை கொடுத்துருவாங்க, மாப்பிள்ளை சாப்பிட்டு கொடுத்துருவாங்க. எதுக்கு? கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணு அந்த புடவை கட்டிட்டு வரணும். மாப்பிள்ளை சார்பாக நிச்சயத்துக்கு பொண்ணு கொடுப்பாங்கல்ல, பார்ப்பாங்க. 1000 ரூபாய் 10,000 தெரியாது, மொத்தத்தில் ஒரு புடவை கொடுப்பாங்க, வஸ்திரம் கொடுத்துருவாங்க. அந்த புடவையை கல்யாண நாளப்போ கட்டிட்டு வர வேண்டும். அந்த மாப்பிள்ளை அந்த புடவை கட்டிட்டு வராம வேற புடவை கட்டிட்டு வந்து என்ன நடக்கும்? நான் புது புடவையே நீ கட்டிட்டு வரலைன்னா கட்டினதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? கட்டினதுக்கு முன்னாடி நீ வேற கட்டிட்டு வர, கட்டினதுக்கு அப்புறம் பூசி பண்ணல மாப்பிள்ளை. ஹல்லேலூயா, நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மெல்லியாக வஸ்திரத்தை கொடுத்திருக்காரு, ரட்சிப்பின் வஸ்திரம். அவர் வரும்போது அந்த வஸ்திரத்தை நம்ம எடுத்து வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, அந்த வஸ்திரத்தை என்னன்னா காத்து கொள்ளணும். ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லைன்னா நம்ம கண்மணவரை கூட்டிட்டு போக மாட்டாரு. ஆமென். அவர் வருகையில ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் இருக்கா? ரட்சிக்கப்பட்ட எப்ப ரட்சிக்கப்பட்டோம் தெரியலைங்க, ரட்சிப்பா தெரியலைங்க, அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட இன்னைக்கு தெரியலைங்க. அப்படியா? உடன்படிக்கை சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த உடன்படிக்கை நம்ம முடித்து போகாத படிக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சென்னை சில்க்ஸ்ல நீங்க புடவை எடுக்கலாம், கோகிசர் புடவை எடுக்கலாம், அதை நீங்க என்னன்னா மாத்திக்கலாம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை மாற்ற முடியாது. ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து நமக்கு மனவாழ்வு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை மாற்ற முடியாது. பூமியில இருக்கிற உங்க கண்ணாடி வஸ்திரத்தை மாத்திக்கலாம். ஹல்லேலூயா, அவர் எடுத்து கொடுத்தாலும் என்ன வந்து ஒரு மனுஷன் கலர் எடுத்து கொடுக்குற அந்த மாதிரியே அப்படியா? என்ன மனுஷன் கண்டிப்பா பண்ணணும்னு கட்டிக்குவோம், அது விருப்பமே இருக்காது. ஆமா, நல்ல டார்க்காக கொண்டு கொடுத்துருவாரு, நம்ம லைட்டா இருப்போம், இன்னொன்றுமா கட்டிப்போம். என்ன பண்ணுறது? கட்டா பண்ணுறது உண்மை கட்டிக்காது, பரவாயில்ல. வச்சுக்கோ. ஹல்லேலூயா, ஒரு ட்ரிப் கட்டுமா அதை தூக்கி போலி போட்டுருவோம். மாற்றிமா ஆள் மாதிரியே இருக்குது.
நாலு பேருக்கு அதே மாதிரி போய் தண்ணி எல்லாம் போட்டேன். அந்த ஆள் தான் சாயம் அப்படிச்சு உண்மைதானே? அந்த ஆள் மாதிரியே சாயம் போயிடுச்சு. கல்யாணம் நாள் ஒழுங்கா நாள் இருந்தான். அதுக்கப்புறம் புடவை மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது? அப்படி இல்லை, அந்த புடவை மாற்றி போயிட்டே இருக்குன்னா ஆனா இந்த ரஜினி வசத்தை மாற்ற முடியாது. அல்லேலூயா. இந்த புடவை மாற்றினா அவர் என்ன பண்றது? கட்டியாச்சு பண்ணிட்டாவது அவர் இருப்பாரு. ஆனா இந்த புடவை மாற்றினா அப்படி இல்லை, அவர் நம்மளை பார்க்க மாட்டாரு. நான் கொடுத்த வசத்துக்கு வஸ்திரம் இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? டைவர்ஸ் பண்ணிடுவாரு. அதுக்குதான் தன்னை ஆயத்தப்படுத்தினால் எதை கொடுத்து ஆயத்தப்படுத்தணும்? தன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து ஆயத்தமா இருக்கணும். அவர் வரும்போது வஸ்திரம் கண்டிப்பா வேணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வஸ்திரம் பாத்தீங்களா? ஒயிட் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்படியே போட்டா அது போயிடாது. 2 கிலோமீட்டருக்கு கூட பின்னாடி ஹாஸ்பிட்டல் போய் நடக்குது. நீங்கள கூட்டு வரும்போது போடல இல்லை சில நேரம் பார்த்தா தூக்கிட்டு போய் 2 பேர் தூக்கி போயிருக்கு. பார்த்தீங்களா? நான் பார்த்துருக்கேன். பின்னாடி பேர் சாலை தூக்கி போயிட்டே இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க அப்படியே கடைசி போவாங்க. வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம் அது பரலோகத்துக்கு இந்த மனோட மனைவிக்கு அந்த மெல்லிய வஸ்திரம் பார்த்து பூமியில ஒவ்வொரு திருமணத்துக்கு அந்த மெல்லிய வஸ்திரத்தை ஒயிட் வஸ்திரத்தை எடுத்துட்டு போறாங்க. சேம் அதேதான். அந்த மெல்லிய வஸ்திரம் இருக்குதா? ஆமென். ரட்சிப்பு வஸ்திரம் இருக்குதா? செக் பண்ணி பாருங்க. வஸ்திரம் போட்டுருங்க. அந்த வஸ்திரம் இல்ல, ரட்சிப்பின் வஸ்திரம், ஆத்மா ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்குதா? ஆரம்பத்துல நம்ம கட்டளை இயேசுவிட்டு இருந்த அன்பின் இருக்குதா? உங்க மன்றம் அந்தவரை பார்க்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க. நாம போய் பார்த்தாலும் பேசுவோம். அன்பு இருக்கணும். அந்த அன்பு இருக்குன்னா நம்ம மனமாற்றம் என்ன வேணா செய்வோம். அவர் பிடிச்சதெல்லாம் செய்வோம். அல்லேலூயா. பிடிச்சதெல்லாம் செய்வோம். பவாதக்கம் வைக்காத கசப்பை பிடிக்காதுன்னா அதான் செய்வோம். ஏன் பையனுக்கு பிடிக்குங்க பவாதா, உங்களுக்கு பிடிக்கும். ஏன் எனக்கு எல்லாம் பிடிக்குங்க, ஆனா அவருக்கு பிடிக்காது, செய்யக்கூடாது. மனமாய் பிடிக்காது, செய்யக்கூடாது நினைக்கிறாங்க. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. எனக்கு பிடிக்காத சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அப்படியா? எனக்கு எது சொல்றா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. மனவானை பிடிக்கிறது செய்யக்கூடாது. இல்லையா? அதான் கெட்டுபா. பைபிளுக்கு சொல்றது கெட்டுபா. இந்த கெட்டுபா என்ன எல்லாமே போடப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆயத்தமா இருக்கணும். தன்னை ஆயத்தப்படுத்தினா ஹல்லேலூயா. தன்னை ஆயத்தப்படுத்தினா ஹல்லேலூயா. படிங்க. அவங்க ரெண்டாவது படிங்க. 8 கர்த்தராகிய நான் இல்ல மத்தேயு 25வது அதிகாரம். புத்தி இல்லாதவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது. நம்ம அணைந்து போகாதபடி நம்ம காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அடுத்த படிங்க. புத்தி உள்ளவர்கள் பிரயோஜனமாக அப்படி அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விக்கிரகத்துக்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். ஹல்லேலூயா. அடுத்த படிங்க. அப்படியே அவர்கள் வாங்கி மணவாளன் வந்து விட்டார். அடுத்தது ஆயத்தமாய் இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு வந்துட்டார்னா கிருபையின் கதவு அடைக்கப்படணும். நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரே, இந்த கிருபையால எவ்வளவோ அவர் பாவம் செய்யணும். கதவு திறந்தா இருக்குது. நமக்கு அவர் என்ன பண்றாரு? இரக்கத்தை கொடுத்து நம்ம மன்னிக்கிறாரு. இப்போ அப்பா டைம் கொடுக்குறாரு ஆயுதப்படுத்துறது. ஆனா கதவு அடைக்கப்பட்டதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கிருபை
இருக்கிறோம். நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. கிருபையின் காலம் இதெல்லாம் தெரியாம போச்சு. அப்புறம் எது வேணா பண்ணிக்கலாம் அப்படியா? அப்படி இல்லை. கிருபை கொடுக்கிற இந்த கிருபையை நம்ம மிஸ்யூஸ் பண்ணாம கடவுளோட வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். கதவுகள் அடைக்கப்பட்டாச்சு. அடுத்து படிக்கல. பின்பு மற்ற கணிகைகளும் வருது. ஆண்டவரே 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 எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு திறக்க வேண்டும். கிருபை மூடப்பட்டதுன்னா நம்ம என்ன கத்துனாலும் சரி, என்ன கண்டிப்பாலும் சரி, ஒண்ணுமே பண்ண முடியாது. அடைச்சதுதான். பிரியமானவர்களே, இந்த கதவு அடைப்பதற்கு முன்பாகவே நம்மளை ஆயுதப்படுத்திக் கொண்டு மனங்களுக்கு முன்பாக போக வேண்டும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவரே ஆண்டவரே நான் என்னென்னமா செஞ்சு என்னென்னமா பண்ணேன் அவர் கண்டுக்க மாட்டாரு. அடுத்த படிக்கல. அதற்காக உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களா யாரும் தெரியாது. சத்தியமாக யாரும் தெரியாது. மெய்யாகவே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாம சொன்னா பரவாயில்ல. மெய்யாகவே உங்களுக்கு தெரியாது. நம்ம நியமன ரசிக்கப்படுற நாள் இருந்து எத்தனை வருஷம் கூட இருந்து எல்லாமே இருந்து அவரோட வருகைக்கு நம்ம தகுதி இல்லாம போனோம்னா அதனுடைய இது ரொம்ப பெருசு. இழப்பு ரொம்ப பெருசு. சாதாரண பெண்ணாக திருமணம் கடை வந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு அவமானம். என்ன சொல்ற கல்யாணம் இன்னும் வச்சுன்னா ஊர் கூட சொல்லுவாங்க, இன்னொன்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? கல்யாணத்துக்கு போன வாக்கு கொடுக்க ரெண்டு பேருமே கேட்கலாம், அவமானம் தான். நம்முடைய மனமான வருகையில் நம்ம கைவிடப்பட்டோம்னா இந்த கேவலத்தோட நம்மளோட கேவலம் ரொம்ப அதிகமா இருக்கும். அது சொல்றாங்க, கைவிடத்துக்கு வாரமா கட்சி போனீங்க அப்படி இப்படி சொன்னீங்க, என்னாச்சு போலியா? கைவிடப்பட்டவங்க கூட இருந்து நம்ம ஏனமா பேசுவாங்க. அது எல்லாமே நினைக்கிறாங்க, அவங்க ரொம்ப கேவலம் கொடுப்பாங்க. இப்போ என்னாச்சு விட்டு போயிட்டாங்களா இந்த மாதிரி பேசுவாங்க. காலத்தை கேட்க முடியாது. அவரோட வருகை நம்ம தகுதி படுத்தணும், ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. மத்திய 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு மற்ற கன்னிகையில் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யாருமே உங்களுக்கு தெரியாதுப்பா. இல்லையா? நீ மனப்பண்ணுதான், நான் யாருமே தெரியாது. ஏன் ஆயத்தமா இல்லை, ரட்சிக்கும் வஸ்திரம் இல்லை, எனக்கு பிடிச்சது செய்யல, இது நீ பண்ணல, எப்படி தெரியும்? அந்த மனவாட்டிக்குன்னா அந்த அழகு இல்லையே, அந்த வஸ்திரம் இல்லையே. அல்லேலூயா. ஒரு மனவாட்டிக்கு ஒரு புடவை கொடுத்து இந்த இடத்துக்கு பாருங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அது கூட்டம் நிறைந்த இடம். எத்தனையோ ஸ்திரீகள் இடம் இருந்தாங்க. நிஜமா சொல்றேன், எத்தனை ஸ்திரீகள் என்னமோ புடவை என்னமோ புடவை என்ன புடவை என்ன கட்டிக்கலாம். ஆனா தன் மனவாளன் தன் அந்த ஸ்திரீ கொடுத்துக்குள்ள தன் மனவாட்டியை அறியும்படியாக ஒரு வஸ்திரத்தை கொடுக்குறாங்க. நல்ல ஒரு புடவை கொடுக்குறாரு. அந்த புடவை அந்த மனப்பெண் கட்டிட்டு அந்த கொடுத்துக்குள்ள போனாங்கன்னா மனவாளன் அந்த கொடுத்த அத்தனை ஸ்திரீ பார்க்கலாம் வாங்கி கொடுத்த புடவை இருக்குது. இந்தியன் மனவாளனே நம்ம குட்டி கொண்டு போவான். உண்மைதானே? வாங்கி கொடுத்து யாரு, கொடுத்து யாரு? மனவாளன். அப்ப இந்த புடவை நம்ம கட்டிட்டு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அப்ப நம்ம அந்த புடவை நம்ம கட்டாம இருந்தா மனவாளனுக்கு இது என்னோட மனவாட்டி எப்படி தெரியும்? உண்மைதானே? உண்மைதானே? ஸ்கூல் அப்படின்னு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த ஸ்கூல்ல அது எல்லா ஸ்கூலுக்கும் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? அந்த யூனிஃபார்ம் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒரு யூனிஃபார்ம். அப்போ டிடிபிஎஸ் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம்னா அந்த யூனிஃபார்ம் மட்டும் தான் போட்டு வரணும். இல்ல நான் டாடா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுன்னு ஏன் யூனிஃபார்ம் போட்டு வந்துட்டு இந்த ஸ்கூல் போக முடியுமா? என்னவாங்க அந்த பிள்ளை எல்லாருக்கும் தெரியும்.
பிரின்சிபல் தெரியும், டீச்சர் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா என்ன இல்ல? வஸ்திரம் இல்ல, அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்ல. நீ அந்த ஸ்டூடெண்ட் தான், உண்மைதான், நீ மனவாட்டி தான், நீ நிச்சயம் பட்டாச்சு தான், உண்மைதான். ஆனா அந்த ஸ்கூலுக்குள்ள போறவங்களுக்கு தகுதி இல்லையே, இல்ல வஸ்திரம் வேற வஸ்திரம் வேற ஸ்கூல் யூனிஃபார்ம் கொண்டு வந்துக்கிறியா? ஹalleluya. வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுங்க. இல்லையா? மனமான் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுங்க. நீங்க அந்த வஸ்திரத்தை இல்லாம நீங்க வேற வஸ்திரத்தை போட்டீங்கன்னா மனமான் கூடவே இருந்தாலும் அவருக்கு தெரியாது. ஏன்னா வஸ்திரம் வேற இல்ல, இதே மனைவி இல்லையே, நான் கொடுத்த புடவை இல்லையே அப்படின்னு நாம சொல்லிடுவாரு, இயேசு சொல்லிடுவாரு. ஹalleluya. வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுங்க. இல்லையா? யூதா புத்தகத்துல 23 வசனம் வாசிக்கலாங்க. யூதா 23 வசனம். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் உங்க மாம்சத்தால கரைப்படாதபடிக்கு என்ன பண்ணணுமா? வெறுத்து தள்ளணும். ஹalleluya. ஆமென். ஒயிட் ட்ரெஸ் போடுறது ஒயிட் கலர் நீக்கணும். வயல போயிட்டு இருக்கும்போது சேர வண்டியை போய் சேர ஆயிடுச்சு அப்படியே வருமா? சேரதானே அது பார்த்தா வாங்கி போடுமா? என்ன வாஷ் பண்ணுவோம், கழுவுவோம். இல்லை சப்போஸ் ஒருவேளை அந்த வாஷ் பண்ண சரியா போயினா வேற வஸ்திரத்தை போட்டு வருவோம். ஹalleluya. ஆமென். ஒயிட் ட்ரெஸ் ஒரு இது நம்ம கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம் அதே மாதிரி தான். ஹalleluya. உலகப்பரமான காரியங்கள் வசத்துல படக்கூடாது, அசுத்தம் வருவப்பட காரியங்கள் படக்கூடாது. நம்முடைய மனவாள் யாருங்க? பரிசுத்த வஸ்திரம் நமக்கு இருக்கு, கட்ட கொடுத்துருக்காரு. எப்ப நம்ம கட்டிருக்க நம்ம நிச்சயம் பண்ண மாட்டோமோ, உடன்படிக்கை செய்தோமோ, அப்ப பரிசுத்த வஸ்திரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதை காத்துக் கொள்ள வேண்டும். ஹalleluya. அதே காத்துக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் சொல்லி முடிக்க போறேன். 16:15. இதோ திருடனை போல வருகிறேன். திருடனை போல முன்னாடி சொன்னா திருடனா சொல்லாம வரும். ஹalleluya. நம்முடைய மனவாளனை அப்படிதான் சொல்லாம வருவாரு. படிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ஹalleluya. பூமியில் இருக்கிற திருமணத்துக்கு மனவன் இருப்பாங்க தெரியும். ஆனா நம்மளுடைய வேலைக்கு மனவன் வர்றது தெரியாது. எப்போ வேணா வருவாரு, நம்ம ஆயத்தமா இருக்கணும். பூமியில் இருக்கிற திருமணத்துக்கு மனவன் முன்னாடி உட்கார்ந்து இருப்பாரு. நம்மளுடைய திருமணத்துக்கு நம்முடைய கல்யாணத்துக்கு நாம தான் உட்கார்ந்து இருக்கணும். அவர் லேட்டா வருவார். ஏங்க லேட்டா வர்றாரு? சீக்கிரம் சொல்லுங்க. அப்படியா? சீக்கிரம் சொல்லுங்க. டைம் பார்த்து 2 வருஷம் ஆச்சுங்க வச்சுக்க போட்டு சீக்கிரம் போலாமா? அப்படியா? நீ ஆயத்தமா இருக்கிறியா? அவர் ரெடியா இருக்கிறாரு. ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தாச்சு. ஆமா, எல்லாம் கோல்டு டைம் எல்லாம் இருக்குது. வீடு தங்க மொசை தங்க டைல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஹalleluya. நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? தன் வஸ்திரத்தை இன்னொன்னமா காத்துக்கொள்வது பாக்கியவான். முதல்ல பார்த்தோம் மாம்சத்தை அடைக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளு. இங்க தன் வஸ்திரத்தை இன்னொன்னமா காத்துக்கொள்ள வேண்டும். ஹalleluya. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக.
முற்றிலும் அசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. சுத்தமாக இருக்கணும். நம்மளோட ஆவி ஆத்மா சரீரம் மூன்று எடுத்துக்கணும்னா இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? குற்றமற்றதாக இருக்கணும். ஒரு தீங்கு கூடாது. கூடாது. என் புறாவே ரூபவதியும் கூடணும். ஹல்லேலூயா. அவர் வரும்போது நம்ம குற்றமற்றவா இருந்தா யோசேப்பு எப்படி தன்னுடைய யோசனையில கடைசியமா கைவிடப்பட்டது நினைத்தானோ அதே பாடம் வருகை நம்ம என்ன பண்ணலாம்? கைவிடப்பட்டுருவோம் இல்லையா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவரோட மனைவி தன்னை ஆயத்தப்படுத்த நம்ம என்ன பண்ணலாம்? ஆயத்தப்படுத்தி இருக்கணும். அவர் எப்ப போனா வருவார். திருடனை போல வருவார். டைமே தெரியாது. எப்ப வேணா வரலாம். தன்னை ஆயத்தப்படுத்தினார். நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா.